பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி பண்ணுவதாக தேர்தல் அறிக்கையிலே அவர் கொடுத்ததை நம்பி அவருக்கு தமிழகம் முழுவதும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து அனைத்து விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வைத்து இப்போது இருக்கிற அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது ரிசர்வ் பேங்க் இந்த அரசை மிரட்டுகிறது. இந்த ரிசர்வ் பேங்க் 23 லட்சம் கோடியை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதை வைத்து தள்ளுபடி பண்ணார்கள்? மகாராஷ்டிராவிலே ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் ரூபாய் வரை தள்ளுபடி எதை வைத்து பண்ணார்கள்? உத்தரப்பிரதேசிலே 2 லட்சம் வரை ஒரு விவசாயிக்கு எப்படி தள்ளுபடி பண்ணார்கள்? ஆந்திராவிலே விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணார்கள் எப்படி? இதுக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் குறுக்க வராம தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணா குறுக்க வர்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இது அடாவடி, நேஷனல் ரவுடித்தனம். ஆகவே ரிசர்வ் பேங்க் இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சரை மிரட்டுவதை யாரும் கையில் எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தப்பான வழியை அரசு நிர்வாகம் காட்டக்கூடாது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் யாருக்கும் பயப்படாமல் அனைத்து விவசாயிகளுடைய அனைத்து பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் மிகப்பெரிய துரோகம் வைத்த தமிழக அரசை கண்டிக்கின்றோம். இன்றைக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் மிகப்பெரிய ஒரு மோசடி. இப்படி எல்லா வகையிலையுமே இன்றைக்கு விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் எங்களை ஒரு விவசாய தேர்வுக்கு வந்து போராட வைத்தது அமைச்சர், அதை நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்து விட்டோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவது வரையிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும்.